வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு. அதில் இப்போ 4வது பாடம் வடிவியல் தொடர்பாக பார்க்க இருக்கோம். அதில் நிலை 1 அனைவருக்கும் 60 என்ற பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் பார்க்கலாம். 2 மார்க் கேள்வியில் பாருங்கள். 6 மீட்டர் உயரமுள்ள செங்குத்தாக நிற்கும் கம்பமானது தரையில் 400 சென்டிமீட்டர் நீளமுள்ள நிழலை ஏற்படுத்துகிறது. ஒரு கோபுரமானது 28 மீட்டர் நீளமுள்ள நிழலை ஏற்படுத்துகிறது. கம்பம் மற்றும் கோபுரம் ஒரே நேர்கோட்டில் அமைவதாக கருதி வடிவொத்த தன்மையை பயன்படுத்தி கோபுரத்தின் உயரத்தை காண்க. சரி, இப்போ கணக்கை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா படிச்சுக்கணும். படிச்சுட்டு ஒரு படம் ஒன்று வரைஞ்சிக்கலாம். 2 மதிப்பெண் வினாக்களை பொறுத்த வரைக்கும் படத்துக்கு தனியாக மதிப்பெண்லாம் ஒன்றும் கொடுக்கறதில்லை. இருந்தாலும் படம் இருந்தால் நமக்கு கணக்கு போடுறது ரொம்ப ஈஸியாகிடும். இங்கே நம்மக்கிட்ட 2 செய்தி சொல்கிறாங்க. ஒன்று, ஒரு கம்பம் இருக்குது, அதோட உயரம் 6 மீட்டர். சரி. இன்னொன்று, ஒரு கோபுரம் இருக்குது, அதோட உயரத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி. கம்பம் ஏற்படுத்தக்கூடிய நிழல் 400 சென்டிமீட்டர். இந்த கணக்குகளெல்லாம் வரும்போது மிக எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். ஏன்னா மேலே இருக்கக்கூடிய அலகு மீட்டரில் இருக்குது, அடுத்து இருக்கக்கூடிய அலகு 400 சென்டிமீட்டர்னு இருக்குது, இங்கே கொடுத்துருக்கிற அலகு மீட்டரில் இருக்குது. இப்படி வெவ்வேறு அலகுகள் கொடுத்தாங்கன்னா அதை எல்லாத்தையும் ஓரினமாக நாம் மாற்றிக்கணும். 400 சென்டிமீட்டர்னு கொடுத்தா இதை நம்ம என்னவாக மாற்றிக்கணும்? மீட்டராக மாற்றிக்கணும், அல்லது மீட்டரை எல்லாத்தையும் சென்டிமீட்டராக மாற்றிக்கணும். ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். அப்போ 400 சென்டிமீட்டர்னு சொன்னால் 4 மீட்டர். எல்லாத்தையுமே நம்ம மீட்டராக மாற்றிக்கணும். கணக்கு போடும்போது இந்த அலகுகளை மாற்றக்கூடியது ரொம்ப முக்கியம். இங்கே நான் ஒரு படம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஏபி, இதுதான் கோபுரம். ஏபி கோபுரம். சரி. இந்த சிடின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கம்பம். இதனுடைய உயரம் தெரியாது, அதை தான் நான் கண்டுபிடிக்கணும். ஹெச்னு வச்சுக்கிறேன். இதனுடைய உயரம் எனக்கு தெரியும். எவ்வளவு? 26 மீட்டர். கம்பத்தினுடைய உயரம் 6 மீட்டர். இது 6 மீட்டர். சரி. நிழலின் நீளம். நிழலை பொறுத்த வரைக்கும் பியிலிருந்து இ வரைக்கும் இருக்கிற நீளம், பியிலிருந்து இ வரைக்கும் இருக்கிறது 28 மீட்டர். இந்த டிஇ 400 சென்டிமீட்டர். இதை உடனே மீட்டராக மாற்றிக்கணும். 4 மீட்டர். இப்போ இங்கே 2 முக்கோணங்கள் இருக்கின்றன. இவங்க கணக்குலேயே என்ன கொடுத்துருக்காங்க? கம்பம் கோபுரம் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே வெளிச்சம், இங்கே சூரியனினுடைய வெளிச்சம் அடித்தா நிழல் இவ்வளோ நீளம் விடும். இங்கே 2 முக்கோணங்கள் இருக்குது. 2 முக்கோணங்கள் இல்லை, 2 செங்கோண முக்கோணங்கள் இருக்குது. என்னென்ன செங்கோண முக்கோணம்னா பாருங்கள், இந்த பெரிய முக்கோணம் செங்கோண முக்கோணம் ஏபிசி. ஏபிசி. அடுத்தது இங்கே ஒரு செங்கோண முக்கோணம் சிஏபிஇ. மன்னிக்கணும், ஏபிஇ. இது சிடிஇ. இந்த 2 செங்கோண முக்கோணம் எடுத்துக்கலாம். இந்த 2 செங்கோண முக்கோணத்தில் இங்கே பியில் ஒரு செங்கோணம் ஏற்படுதா? கோணம் பியில் 90 டிகிரி. அதே போல் இங்கேயும் பார்த்திங்கன்னா டியில் 90 டிகிரி. ஏன்னா இது செங்குத்தான கோபுரம், செங்குத்தான கம்பம். அடுத்தது இந்த இ கோணம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய முக்கோணத்திலையும் இ என்ற கோணம் சமம், சின்ன முக்கோணத்திலையும் அதே இ என்ற கோணம் தான். இப்போ நீங்கள் இந்த இ என்ற கோணத்தை இந்த இதை மறைச்சிட்டு அளவெடுத்தீங்கன்னா என்ன அளவு வருதோ அதே தான் இந்த பக்கம் முழுக்க மறைச்சிட்டு அளவெடுத்தாலும் வரும். ஏன்னா அது பொது கோணம். 2 முக்கோணங்கள் எடுத்துக்கிறேன். இதில் 3 கோணம் இருக்கும், இதில் 3 கோணம் இருக்கும். 2 கோணம் சமம்னு சொன்னால் தானாகவே 3வது கோணம் என்ன ஆயிடும்? சமமாயிரும். அப்போ ஏஏ வடிவொப்புமை, அதாவது கோணம் கோணம் வடிவொப்புமை, ஆங்கிள் ஆங்கிள் வடிவொப்புமை. அதன் அடிப்படையில் என்ன சொல்லிடலாம்? முக்கோணம் ஏபிஇ
வடிவொத்தது முக்கோணம் CDE. அப்படி ரெண்டு முக்கோணம் வடிவொத்த முக்கோணமாக இருந்தால் ஒத்த பக்கங்களின் விகிதம் சமம். அதுதான் ஒரே மாதிரி இருக்கிற பக்கத்தை வகுத்தா நமக்கு சமமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பெரிய முக்கோணத்தில் AB பை சின்ன முக்கோணத்தில் இந்த செங்குத்து CD சமம் பெரிய முக்கோணத்தில் இந்த அடிப்பக்கம் BE பை சின்ன முக்கோணத்தில் இந்த அடிப்பக்கம் DE. இரண்டு முக்கோணங்கள் வடிவொத்த முக்கோணங்களாக இருக்குது. அப்படி இருந்தால் ஒத்த பக்கங்களின் விகிதம் சமம். இந்த உயரம் பை உயரம் சமம் அடிப்பக்கம் பை அடிப்பக்கம். தட் இம்ப்ளைஸ், இப்போ இதில் மதிப்பு தெரிஞ்சதெல்லாம் போடலாம். AB தான் எவ்வளவு? H பை CD தூரம், சியிலேருந்து D வரைக்கும் இருக்கிற தூரம் 6 சமம் BE தூரம், பியிலேருந்து இது வரைக்கும் E வரைக்கும் 28 பை DE தூரம், டியிலேருந்து E வரைக்கும் இருக்கிறது 400 சென்டிமீட்டர். அதை தான் 4 மீட்டர்னு போட்டிருக்கோம். 400ன்னு இங்கே போட்டால் கணக்கு தப்பாயிரும். அலகுகள் எல்லாம் கவனமாக பார்த்து ஒரே மாதிரி போடணும். தட் இம்ப்ளைஸ் H இஸ் ஈக்குவல் டு, இந்த வகுத்தில் இருக்கிற அதுங்க போனால் பெருக்கல் ஆயிடும். 28 பெருக்கல் 6 பை இந்த 4 2 பெருக்கல் 2ன்னு எழுதிக்கலாம். சும்மா ஒரு 4ன்னே வச்சுக்கலாம், அப்படியே வச்சுக்கலாமே. அடித்தோம்னா 7 நாங்க 28. அப்போ 7 பெருக்கல் 6. therefore கோபுரத்தின் உயரம், கோபுர உயரம் AB சமம் 6 42 மீட்டர். அவ்வளோதான். அடுத்த கணக்கு பாருங்கள். வடிவொத்த முக்கோணங்கள் ABC மற்றும் PQRின் சுற்றளவுகள் முறையே 36 சென்டிமீட்டர் மற்றும் 24 சென்டிமீட்டர் ஆகும். PQ 10 சென்டிமீட்டர் எனில் ABயை காண்க. இரண்டு வடிவொத்த முக்கோணங்களை கொடுத்துருக்காங்க. அவங்களே முக்கோணம் ABC வடிவொத்தது முக்கோணம் PQR. இந்த இரண்டு முக்கோணங்களும் வடிவொத்த முக்கோணங்கள் அவங்களே கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அதனுடைய சுற்றளவுகளை கொடுத்துருக்காங்க. ABC முக்கோணத்தின் சுற்றளவு 36 சென்டிமீட்டர், PQR முக்கோணத்தின் சுற்றளவு 24 சென்டிமீட்டர். இந்த PQR முக்கோணத்தில் ஒரு பக்கம் PQ கொடுத்தாச்சு 10 சென்டிமீட்டர். அப்போ இந்த ABC முக்கோணத்தில் AB என்னன்னு கேட்குறாங்க. இந்த வரிசை முறை ரொம்ப முக்கியம். ABC இங்கே PQR. இந்த பாருங்கள், மொதல் 2 எழுத்து இருக்கக்கூடியது 10 சென்டிமீட்டர். அப்போ இங்கே மொதல் 2 தான் கண்டுபிடிக்க முடியும், வேறெல்லாம் முடியாது. சரி, நம்மக்கிட்ட என்ன ஒரு பண்பு இருக்குது? வடிவொத்த முக்கோணங்களினுடைய பண்பு என்னென்னா, வடிவொத்த முக்கோணங்களாக இருந்தால் ஒத்த பக்கங்களின் விகிதம் அது எதுக்கு சமமாக இருக்கும்? ஒத்த சுற்றளவுகளின் விகிதத்துக்கு சமமாக இருக்கும். வடிவொத்த முக்கோணமாக இருந்தால் ஒத்த பக்கங்களை வகுத்து வரக்கூடிய விடை ஒத்த சுற்றளவுகளை வகுத்து வரக்கூடிய விடைக்கு சமமாக இருக்கும். அதாவது இந்த முக்கோணத்தில் இந்த முதல் 2 தானே பக்கம், AB ஒரு பக்கம், BC ஒரு பக்கம், CA ஒரு பக்கம். இந்த PQRல PQ ஒரு பக்கம், QR ஒரு பக்கம், RP ஒரு பக்கம். இப்போ நான் என்ன செய்யலாம்? ஒத்த பக்கங்கள், இந்த முதல் 2 எழுத்து எடுத்துக்கிறேன். பக்கம் AB பை பக்கம் PQ. இது எதுக்கு சமமாக இருக்குன்னா, முக்கோணம் ABC சுற்றளவு பை முக்கோணம் PQR சுற்றளவு. தட் இம்ப்ளைஸ் இந்த ஏபியோட பக்கம் எவ்வளவு அதுதான் தெரியாது எனக்கு. ஸோ AB PQ தான் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க, 10 சென்டிமீட்டர் சமம் முக்கோணம் ABCயினுடைய சுற்றளவு 36 பை PQRினுடைய சுற்றளவு 24. இப்போ AB மட்டும் வேணும். அப்போ இங்கே இருக்கிற 10 இங்கே போனால் பெருக்கல் ஆயிரும். therefore
ஏபி சமம் 36 பெருக்கல் 10 பை 24. தட் இஸ் ஈக்குவல் டு, இதை மேலே இங்கேயும் சுருக்கலாம். 3 பெருக்கல் 12 12 36 பெருக்கல் 10 பை 2 பெருக்கல் 12 2 12 24. 12க்கு 12 அடிச்சலாமா? 2க்கு 10 அடித்தா 5. இப்போ என்ன கிடைக்குது? 3 பெருக்கல் 5 சமம் 15 சென்டிமீட்டர். அது ரொம்ப முக்கியம். அலகுகள் முக்கியம். கணக்கு போடும்போது ஒவ்வொரு இடத்துலையும் எழுத வேண்டியதில்லை. ஆனால் விடையில் கண்டிப்பாக பக்கத்தினுடைய அளவுகள் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா மீட்டர்னா மீட்டர், மில்லிமீட்டர்னா மில்லிமீட்டர், சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், அதை போடணும். இதே பரப்பளவுன்னு வந்தால் சதுர அலகுகள், சதுர சென்டிமீட்டர், சதுர மீட்டர்னு எழுதணும். கன அளவு கணக்கு வந்ததுன்னா கன அலகுகள், கன சென்டிமீட்டர், கன மீட்டர் என்னவோ அதை எழுதணும். இந்த யூனிட் ஒழுங்காக எழுதாமல் விட்டுட்டா 1 மார்க் போயிடும். கணக்கெல்லாம் போடுவீங்க, 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். கணக்கை சரியாக போட்டால் மட்டும் போதாது. ஒரு கணக்கில் யூனிட் அலகுகள் இருந்தால் அந்த அலகு என்ன அப்படின்றத பார்த்து விடையில் சரியாக அதை எழுதி முடிக்கணும். அடுத்த கணக்கு, முக்கோணம் ஏபிசி ஆனது முக்கோணம் டிஇஎஃப்க்கு வடிவொத்தது. மேலும் பிசி 3 சென்டிமீட்டர், இஎஃப் 4 சென்டிமீட்டர் மற்றும் முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் முக்கோணம் டிஇஎஃப்பின் பரப்பளவு காண்க. சரி, இப்போ தான் ஒரு கணக்கு பார்த்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தது? 2 முக்கோணம் வடிவொத்ததாக இருந்தால் ஒத்த பக்கங்களின் விகிதம் அதன் சுற்றளவுகளின் விகிதத்துக்கு அப்படியே சமம். அங்கே சுற்றளவு பக்கம் அது என்னன்னா ஒத்த பக்கங்களின் விகிதம் ஒத்த சுற்றளவுகளின் விகிதத்துக்கு அப்படியே சமம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. பக்கங்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க, பரப்பளவுகளினுடைய விகிதம் கேட்குறாங்க. முக்கோணம் ஏபிசி வடிவொத்தது முக்கோணம் டிஇஎஃப். சரி, அப்போ வடிவொத்த முக்கோணமாக இருந்தால் கவனிக்க வேண்டியது ஒத்த பக்கங்களின் விகிதம் அது எதுக்கு சமம்? ஒத்த சுற்றளவுகளின் விகிதத்துக்கு தான் சமம். ஒத்த பக்கங்களின் விகிதத்தை ஸ்கொயர் பண்ணுறது தான். ஒத்த பக்கங்களின் விகிதங்களினுடைய வர்க்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒத்த பரப்பளவுகளின் விகிதம். நல்ல நினைவில் வச்சுக்கணும். 2 முக்கோணங்கள் வடிவொத்த முக்கோணங்களாக இருந்தால் பக்கங்களினுடைய விகிதம், பக்கத்தை அப்படியே வகுக்கிறது, சுற்றளவு அப்படியே வகுக்கிறதுக்கு சமம். ஆனால் பக்கங்களினுடைய வர்க்கங்களின் விகிதம் ஸ்கொயர் பண்ணிட்டு வகுக்கிறது தான் பரப்பளவுகளினுடைய விகிதத்துக்கு சமம். அதாவது இப்போ இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க? பிசி. இந்த முக்கோணத்தில் பின்னாடி இருக்கிறத 2 எழுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பிசி ஸ்கொயர், பக்கத்தை ஸ்கொயர் பண்ணணும், பை இந்த முக்கோணத்தில் பின்னாடி 2 எழுத்து கொடுத்தோம்னா வடிவொத்த முக்கோணத்தில் பின்னாடி இருக்கிற 2 எழுத்துக்கு தான் போகணும். இஎஃப் ஸ்கொயர் சமம். இப்போ பக்கங்களினுடைய வர்க்கங்கள் போட்டோம் இல்லையா, இது பரப்பளவுகளினுடைய விகிதம். முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு எவ்வளவு? 54 பை முக்கோணம் டிஇஎஃப்பின் பரப்பளவு தெரியாது. அப்போ அப்படி எழுதிக்க வேண்டியதான், முக்கோணம் டிஇஎஃப்பின் பரப்பு. தட் இம்ப்ளைஸ் இந்த பிசி அளவு தான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 3. அப்போ 3 ஸ்கொயர் பை இஎஃப் தான் எவ்வளவு? 4. 4 ஸ்கொயர் சமம் 54 பை முக்கோணம் டிஇஎஃப்பின் பரப்பு. இதை தானே கண்டுபிடிக்கணும். அப்போ இதை மேலே கொண்டாந்துட வேண்டியது தான். இந்த 4 ஸ்கொயர் இங்கே போனால் பெருக்கல் ஆயுதம், இந்த 3 ஸ்கொயர் இங்கே வந்தால் வகுத்தல் ஆயுதம். தேர்ஃபோர் முக்கோணம் டிஇஎஃப்பின் பரப்பளவு சமம் 54 பெருக்கல் இந்த 4 ஸ்கொயர் பை 3 ஸ்கொயர் சமம் 54 பெருக்கல் 4 16 3 ஸ்கொயர் பண்ணால் 9
இந்த 9ஐயும் 54ஐயும் அடிக்கலாம். 4 9 9 6 9 54. அப்போ 6 பெருக்கல் 16 பெருக்க வேண்டியது தான். 6 6 36க்கு 6 மிச்சம் 3 1 6 6 6 3 9 96. இப்போ தான் சொன்னேன், கடைசியாக விட முடியும் பொழுது அந்த யூனிட்டை மறக்காமல் எழுதணும். இது பரப்பளவு, அதனால் இங்கே சென்டிமீட்டர் வந்திருக்கு. அப்போ பரப்பளவு வரும்பொழுது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர சென்டிமீட்டர் ஏதோ ஒன்று. அலகுகள் தப்பில்லாமல் எழுதி முடித்தால் மட்டும்தான் முழு மதிப்பெண் கிடைக்கும். இல்லைன்னா அலகு எழுதலைனாவே ஒரு மார்க் பிடிச்சிடுவாங்க. நல்ல ஞாபகத்தில் இருக்கணும், எங்கே கணக்கு போட்டாலும் சரி. அடுத்த கணக்கு. ஒரு மனிதன் 18 மீட்டர் கிழக்கே சென்று பின்னர் 24 மீட்டர் வடக்கே செல்கிறான். தொடக்க நிலையிலிருந்து அவன் தற்போதுள்ள தொலைவை காண்க. முதல்ல இந்த ஆய அச்சுகள் போட்டுக்கலாம். 4 திசைகள். எந்த படம் போட்டாலும் மேலே இருக்கக்கூடியது வடக்கு, வடக்குக்கு நேராக கீழே இருக்கக்கூடியது தெற்கு தான். வடக்குக்கு நேராக கீழே கிழக்கு மேற்கெல்லாம் போடக்கூடாது. மேலே வடக்கு, கீழே தெற்கு. நீங்கள் மேப்பு சமூக அறிவியலில் வரைபடங்கள் எல்லாம் வரையும் போது பார்த்துருப்பீங்க. அடுத்தது நம்முடைய வலதுகை பக்கம் இருக்கக்கூடியது கிழக்கு, இடதுகை பக்கம் இருக்கக்கூடியது மேற்கு. நம்ம ஜாமெண்ட்ரியில் எக்ஸ் ஆக்சிஸ் போட்டோம்னு வச்சுக்கோங்க, அது கிழக்கு மேற்காக இருக்கும். ஒய் ஆக்சிஸ் போட்டால் வடக்கு தெற்காக இருக்கும். இப்போ ஒரு மனிதன் அவன் எதுனாலும் நம்ம இந்த ஆரிஜினில் வந்து நிற்கணும். இதுதான் தொடக்க புள்ளி, ஆரிஜின். இங்கே ஆரம்பித்து கிழக்கு பக்கத்தில் 18 மீட்டர் நடக்கலாம். 18 மீட்டர் கிழக்கு பக்கம் இங்கே வந்து ஆரம்பித்து அப்படியே நடந்து போதான். வந்து இங்கே ஏவில் வந்துட்டான். 18 மீட்டர் நடந்து வந்தாச்சு. சரி, அங்கே இருந்து வடக்கு திசையில்னா மேலே ஏறணும். தெற்குனா தான் கீழே இறங்கணும். கிழக்குனா இப்படி போகணும், மேற்குனா இப்படி வரணும். இப்போ புக்கில் இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க. கிரியேட்டிவ் சம் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி கூட கேட்கலாம். அவன் முதல்ல தெற்கில் போயிட்டு அப்புறம் மேற்கில் போனான், வடக்கில் போயிட்டு தெற்கில் போனான், எதையாவது சொல்லலாம். அப்போ நாம் எல்லா கணக்குக்கும் தகுந்த மாதிரி தயாராகணும். அப்போ இங்கே கிழக்கில் வந்து இங்கே நிற்கலாம். இங்கேருந்து வடக்கு திசையில் 24 மீட்டர், அப்போ மேலே ஏறிக்கணும். 24 மீட்டர் வந்து இப்போ எங்கே இருக்கான்? இந்த இடத்துல நிற்கலாம். அவன் நிற்கிற இடம் பி. கேள்வி என்னன்னா, அவன் ஆரம்பித்தான் இல்லை, ஆரம்பித்த இடம் எங்கன்னா ஓ, தொடக்க நிலை ஓ. அங்கே இருந்து இப்போ இதுக்கு தான் இல்லையா ஒரு இடம், அந்த இடத்துக்கு ஒரு கோடு போட்டோம்னா நேராக அவன் ஆரம்பித்த இடத்துலேருந்து இப்போ முடியாத இடத்துல அவன் வந்து நடந்து வந்தது கிழக்கில் வந்துட்டு வடக்கில் போனான். இப்போ கேள்வி என்னென்னா, அவன் ஆரம்பித்த இடத்துல வந்து நேராக ஒரு கோடு போட்டு இப்போ நிற்கிற இடத்துக்கு வந்துட்டா அந்த தொலைவு, அதுதான் அப்போ அவன் எவ்வளவு தொலைவு இருக்கான். பார்த்த உடனே தெரியுது. இது வந்து இந்த கிழக்கு மேற்கு வடக்கு திசைகள் இருக்கு இல்லையா, இதில் வடக்கும் கிழக்கும் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை 90 டிகிரி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே போகும்போது 90 டிகிரி. அப்போ இது ஒரு செங்கோண முக்கோணம். இந்த செங்கோண முக்கோணத்தில் செங்கோணத்துக்கு எதிரே இருக்கக்கூடியது தான் கர்ணம். அப்போ செங்கோண முக்கோணம் கர்ணம். எது செங்கோண முக்கோணம்? செங்கோண முக்கோணம் OAB. OAB. இந்த செங்கோண முக்கோணம்னு வந்தாலே ஒருத்தர் நமக்கு நினைவுக்கு வந்துடணும். யார் அவர்? அவர் தான் பித்தாகரஸ். பித்தாகரஸ் தேற்றத்தின்படி பித்தாகரஸ் என்ன சொல்கிறாரு, ஒரு செங்கோண முக்கோணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த செங்கோண முக்கோணத்தினுடைய கர்ணத்தின் வர்க்கம், செங்கோணத்துக்கு எதிரே இருக்கிறது தான் கர்ணம், இந்த கர்ணத்தினுடைய வர்க்கம் மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்றாரு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதனுடைய கர்ணம் தான் வந்து OB. ஸோ OB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OA ஸ்கொயர் கூட்டல் AB ஸ்கொயர். OA தான் எவ்வளவு? 18. 18 ஸ்கொயர் கூட்டல் 24 ஸ்கொயர். ஸ்கொயர்னால் அந்த எண்ணெய் அதே என்னால் பெருக்கிறது. 18 பெருக்கணும், பக்கத்துலேயே பெருக்குங்க. 8 8 64க்கு 4 மிச்சம் 6, 1 8 8 8 6 14, 1 18 18 4 2 3 எவ்வளோ வந்துச்சு? 324 கூட்டல் 24 ஸ்கொயர் பண்ணணும். 24 பெருக்கள் 24. நன்னாங்க 16க்கு 6 மிச்சம் 1 2 8 1 9 2 8 2 4 6 7 5 576.
இதை ரெண்டையும் கூட்டலாம். 324ஐயும் 576ஐயும் கூட்டினா 6 4 10க்கு 0 மிச்சம் 1, 8 8 2 10க்கு 0 மிச்சம் 1, 6 6 3 9, 900. 900 அப்படின்றத என்ன சொல்லலாம்னா 30 ஸ்கொயர்னு சொல்லலாம். 30 பெருக்கல் 30 தான் 900. ஸோ 30 ஸ்கொயர். அது எதுக்கு சமம்? ஓபி ஸ்கொயருக்கு சமம். அப்போ இதில் வந்து என்ன சொல்லிடலாம்? ஓபி இஸ் ஈக்குவல் டு 30 மீட்டர். தேர்ஃபோர் மனிதன் தற்போதுள்ள தொலைவு ஓபி சமம் 30 மீட்டர். இவ்வளோ தான் விட. அதனால் இந்த கணக்குகளை மிக கவனமாக படிச்சுக்கணும். ரொம்ப எளிமையான கணக்குகள் தான். ஒரு முறை பார்த்துட்டு நீங்களே ஒரு 2 முறை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.